This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஒரு அர்ஜென்ட்டாக வெளியில் போனோம், அவசரத்தில் இருக்கோன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுனா அது ரசம் தாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான சுவையான மிளகு ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரசத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சுக்கிறோம். இதுக்கு நான் வந்து சுடு தண்ணியில் தான் ஊற வைக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போகிறோம். பெரிய எலும்பிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம புளியை கரைக்கலாம். ஏப்ரலில் விழுந்துருச்சு. இந்த மாதிரி அவசரமாக செய்யும்போது இதை மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். சர்ஃப் எக்ஸல் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? சர்ஃப் எக்ஸல் உள்ளே புளிக்கரை வெளியே. புளியை கரைச்சாச்சு. அடுத்து நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு இந்த மூணையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கணும். ரசத்தில் மெயின் ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா பூண்டு, மிளகு, ஜீரகம் தான். ஸோ இது நம்ம 3 சேர்த்து இப்போ தட்டி எடுத்துக்கலாம். 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் மிளகு அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகம் அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பொடிச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொரகொரப்பாக தட்டியாச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் லேசாக சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இதில் மிளகா சேர்த்துறேன். 2 காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். லேசாக நம்ம வறுத்துடலாம். ஸ்டவ்வை குறைச்சிட்டு நான் அடுத்து இதில் 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியை போட்டு லேசாக வதக்கிட்டு அடுத்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். நம்ம பொடிச்சு வச்ச ஜீரகம், மிளகு, பூண்டு அந்த மிக்ஸை இதில் போட்டுடலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதில் தான் வரும் நம்மளுக்கு.